நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், டாக்டர் ஏ.ஆர். சாந்தி மாநில செயலாளர், வசந்த் ஃபிலிப் அபிஷேக் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்தினுடைய வெளிநாட்டு பிரிவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் ராஜாமுத்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதாவது சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி அங்கே படிப்பை முடித்த மருத்துவ மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆகியோர் இங்கே வந்திருக்கின்றனர். மருத்துவத்துறையில் மிக முக்கியமான சில பிரச்சனைகள் எழுந்துள்ளன. அது குறித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். தமிழக அரசு இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக அரசு மருத்துவர்களில் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு 1400 பேர் அளவிற்கு அரசு பணியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அரசு பணிக்கு நீண்ட காலமாக வரவில்லை. ஆனால் அதே சமயத்தில் 20,000க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் இப்பொழுதும் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த அரசு மருத்துவர்கள் தான் கொரோனா காலகட்டத்தில் கூட தங்களுடைய உயிரை அற்பமாக நினைத்து பொதுமக்களை காப்பாற்றியவர்கள் என்று மறந்துவிடக்கூடாது. எனவே மிக கடுமையான ஒரு பணிச்சூழலில் தங்கள் குடும்பங்களை மறந்து கொரோனா பாதித்த நோயாளிகளை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள் தமிழ்நாட்டு மருத்துவர் என்பதனை பொதுமக்களுக்கும் இந்த அரசுக்கும் நினைவூட்ட விரும்புகின்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மருத்துவத்துறையில் ஏராளமான பிரச்சனை இருக்கிறது. அரசு மருத்துவர்களுக்கு போதிய ஊதியம் இல்லை, பதவி உயர்வு, காலமுறை பதவி உயர்வு அவர்களுக்கு இல்லை. அதே போலவே விருப்ப பணி ஓய்வு என்பது தமிழ்நாடு மருத்துவர்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது, நீண்ட காலமாக இல்லை. இது போன்று ஏராளமான பிரச்சனைகள் அரசு மருத்துவர்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அரசு மருத்துவர்களை கொத்தடிமைகள் போல் நடத்துகிறது. அரசு ஒதுக்கீட்டில் நீங்கள் முதுநிலை மருத்துவம் படித்தீர்கள், அரசு ஊதியத்தை பெற்றீர்கள். எனவே ஓய்வு பெறும் வரை நீங்கள் அரசு மருத்துவமனையிலேயே கொத்தடிமைகள் போல் நாங்கள் கொடுக்கக்கூடிய குறைந்த ஊதியத்தில் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு நிர்பந்தப்படுத்துகிறது, அழுத்தத்தை கொடுக்கிறது. இது அப்பட்டமான உழைப்பு சுரண்டலாகும். இது அப்பட்டமான கொத்தடிமை முறையாகும். ஒன்றிய அரசு போல் அரசு மருத்துவர்களுக்கு ஊதியத்தை அதிகரித்து, அதே போலவே அரசு மருத்துவர்களுக்கு தனியாக தொழில் செய்யாமல் இருப்பதற்கான படிகளையும் ஒன்றிய அரசு இணையாக தமிழ்நாடு அரசு வழங்குமையானால் பல மருத்துவர்கள் பணியை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல பணிச்சூழலும் மிக மோசமாக உள்ளது. பல இடங்களில் மருத்துவர்களை தாக்குகிறார்கள். அரசு மருத்துவமனை உள்ளே நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லை. எனவே கடுமையான உழைப்பு சுரண்டலோடு பணியாற்றக்கூடிய நிலை இருக்கிறது. மிக முக்கியமாக 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கிறது. அது மகப்பேறு மருத்துவத்துறையில் ஒரே ஒரு மகப்பேறு மருத்துவர் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்த பொழுது அவர் கடுமையான மன அழுத்தத்துக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் உளைச்சலுக்கும் ஆளாகிறார்கள். வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை கூட 24 மணி நேர டியூட்டி பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. இது அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான மகப்பேறு மருத்துவர்கள் அரசு பணியை விட்டு விலகி செல்கிறார்கள். விருப்பப்பட்டு வெளியேறவில்லை. அவர்களுக்கும் வாழ்க்கை நிர்பந்தம் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நிர்பந்தங்களையும் தாண்டி அவர்கள் வெளியேறுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. 78க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 13,000 மருத்துவர்கள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நவீன அறிவியல் மருத்துவத்தை படித்த மருத்துவர்களுடைய விகிதம் அதிகமாக உள்ளது. மக்கள் தொகைக்கும் மருத்துவர்களுக்கான விகிதத்தை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக 1000 மக்கள் தொகைக்கு 1000 மக்கள், அதாவது ஒரு மருத்துவருக்கு 495 மக்கள் தொகை, 495 மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர் இருக்கின்றார் தமிழ்நாட்டில். நவீன அறிவியல் மருத்துவம் படித்த, அதாவது சாதாரண எல்லோரும் சொல்லக்கூடிய அலோபதி என்று சொல்லக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவம் படித்த எம்பிபிஎஸ் படிப்பை முடித்த ஒரு மருத்துவர் 495 பொதுமக்களும் சேவை செய்கிறார். எனவே 495 பேருக்கு ஒரு நவீன அறிவியல் மருத்துவர் இருக்கின்றார். இதே உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் 2500 மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கார். ஆனால் தமிழ்நாட்டில் தான் 495 பேருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இது மேலும் மேலும் இந்த வீதம் குறைந்து கொண்டிருக்கிறது.
உலக நல நிறுவனமே 1000 மக்கள் தொகைக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நவீன அறிவியல் மருத்துவர் இருந்தால் போதும் என்று சொல்லி பரிந்துரை வழங்கியிருக்கின்றது. எனவே உலக நல நிறுவனம் சொன்னதை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு அதில் சாதனை படைத்துள்ளது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே ஏராளமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு, அரசு வேலைக்கு ஏராளமான மருத்துவர்கள் வர வேண்டும் என போட்டி போடுகிறார்கள். வெறும் 1000 பணியிடங்களுக்கு, அரசு உதவி மருத்துவருக்கான பணியிடங்களுக்கு 25,000 பேர் போட்டி போடுறாங்க. இது மிக கடுமையான ஒரு போட்டி ஆகும். அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து போடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, ஏதேனும் செய்யுங்க என்று சொல்லி அரசு பணிக்க கெஞ்சக்கூடிய நிலை இருக்கிறது. மிக மோசமான நிலைமை. அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் 4வது தொழில்நுட்ப புரட்சி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பல்வேறு வழிமுறைகளில் மருத்துவருடைய தேவை குறைந்து கொண்டிருக்கிறது. டெலிமெடிசின் முறை வந்துவிட்டது. டெலிமெடிசின் காரணமாக இன்றைக்கு பல இடங்களில் மருத்துவர்கள் இல்லாமல் ஒரு மருத்துவர் உட்கார்ந்து கொண்டு பல நோயாளிகளுக்கு பல மையங்களில் சிகிச்சை வழங்கக்கூடிய முறையெல்லாம் வந்துருச்சு. கொரோனா காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினாங்க. ஒரே ஒரு மருத்துவர் சென்னையில் இருப்பார். அவரோட பல்வேறு பிரைமரி ஹெல்த் சென்டர் என பல்வேறு மருத்துவ நிலையங்கள் இருக்கக்கூடிய மருத்துவர் தொடர்பு கொண்டு அங்கே வரக்கூடிய நோயாளிகள் பரிசோதனை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன சிகிச்சை வழங்கணும்னு அந்த நிபுணர் சொல்வார். அப்போ ஏராளமான பணியிடங்களை ஒழித்து விடுகிறது. எனவே அது நவீன அறிவியல் தொழில்நுட்பம், டெலிமெடிசின் போன்ற 4வது தொழில்நுட்ப புரட்சி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் மருத்துவருடைய தேவையை குறைத்து வருகிறது. எனவே தான் பில் கேட்ஸ் கூட அடுத்த 10 ஆண்டுகளில் 80 விழுக்காடு மருத்துவர்கள் வேலை இல்லாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ சீனா போன்ற நாடுகளில் ஏஐ மூலமாக இயங்கக்கூடிய, செயற்கை நுண்ணறிவு மூலமாக இயங்கக்கூடிய மருத்துவமனைகள், அங்கே செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு மூலமாக, ரோபாட்டிக் மூலமாக இன்றைக்கு மருத்துவமனைகளே செயல்படுகின்றன. எனவே ஒரு மருத்துவர் கூட இல்லாத, ஒரு செவிலியர் கூட இல்லாத மருத்துவமனை சீனாவில் வந்துவிட்டது. ஏராளமான மருத்துவமனை சீனாவில் வந்துவிட்டது. அதுபோன்று இந்தியாவிலும் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு மருத்துவர் மத்தியில் கடுமையான போட்டி இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கு மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல அரசு பணிக்கு வர வேண்டும் என மருத்துவர்கள் பேரார்வம் காட்டுகிறார்கள். கடுமையான போட்டி நிலவுகிறது. ஆனா அதே சமயத்துல அரசு மருத்துவமனையில முதுநிலை மருத்துவரையும் படித்துவிட்டு வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் பணியை விட்டு செல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? அதற்கான உளவியல் ரீதியான காரணம் என்ன? சமூக பொருளாதார நிலைமைகள் என்ன? அதுக்கான மெட்டீரியல் பேசிஸ் என்ன? பொருளாதார நிலைமைகள் என்ன என்பதை ஆராய வேண்டாமா? சும்மா ஏதோ அவர்லாம் சமூக விரோதிகள் மாதிரி பார்த்தா என்ன அர்த்தம்? அப்ப அப்படிப்பட்ட போக்கை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்க கூடாது. அத்தகைய போக்கை கைவிட வேண்டும். எனவே முரட்டுத்தனமான அணுகுமுறை கூடாது. இது ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை, பண்பாட்டு பிரச்சனை, மருத்துவத்துறை பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. இதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் மகப்பேறு மருத்துவமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெண் மருத்துவம் விரும்புகிறார்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் மருத்துவம் படிக்கணும், மற்ற ஆர்த்தோ கூட படிக்கிறாங்க, இஎன்டி படிக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு மருத்துவத்துறையில படிக்க நினைக்கிறாங்க. ஆனால் பெண் மருத்துவர்கள் எப்பொழுதுமே அதிகமாக விரும்பி படிக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவத்துறையை விரும்பி படிக்க விரும்பவில்லை. அதை வெறுக்கிறார்கள். படிப்பை சேர விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால் தனியார் துறையிலையும் நெருக்கடி சந்திக்கிறாங்க. அதே போலவே அரசு மருத்துவமனையிலையும் 24 மணி நேரம் பணி என்று சொல்லி டார்ச்சர் செய்கிறார்கள். எனவே இந்த 24 மணி நேரத்துல ஏராளமான செய்யணும், ஏராளமான நோயாளிகள் பிரசவம் பார்க்கணும். அல்லது ஏதேனும் ஒரு நோயாளி இறந்து விட்டால் அல்லது குழந்தை இறந்து விட்டால் மருத்துவரை தாக்குகின்ற போக்கு இருக்கு. அண்மையிலோட பார்த்தீங்கன்னாக்க தென் மாவட்டத்துல ஒரு குழந்தை இறந்ததுக்காக மருத்துவமனை தாக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால. இது போன்று ஏராளமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது. எனவே வெளியிலையும் மருத்துவர்கள் பிரசவம் பார்க்கறது பயப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில சேதுலட்சுமி என்ற டாக்டர் ஒரு பேறுகால தாய்மார் பிரசவத்தின் பொழுது இறந்து விட்டதுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய தலையை சீவிட்டாங்க, கழுத்தை வைத்து கொண்டுட்டாங்க. அது போன்ற சம்பவம் நடக்குது. எனவே அது போன்ற காரணங்களால் இன்னைக்கு மகப்பேறு மருத்துவத்துறை படிப்பதையே விரும்புவதில்லை. இது போன்ற ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யாமல் டாக்டர்கள் பணியிலிருந்து விலகிவிட்டார்கள் சொல்வது என்பது சரியல்ல. இந்த குறைபாடுகளை களைவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு சரி செய்ய வேண்டும். அப்ப தனியார் துறையிலையும் ஏதோ நல்ல வேலை வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுவும் அல்ல, தனியார் தொழில் செஞ்சு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அதுவும் தவறான வாதமாகும். இன்னைக்கு ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிப்பை முடித்து விட்டு தனியாக தமிழ்நாட்டில் தொழில் செய்யவே முடியாது. எல்லாம் போன ஸ்பெஷலிஸ்ட் தான் கேட்குறாங்க.
ஹெட்டேக்கா, தலைவலியா, உடனே நியூரோ சர்ஜன், நியூரோ பிசிஷியன் போறாங்க. வயிற்று வலியா, உடனே கேஸ்ட்ரென்டாலஜிஸ்ட் தான் போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை கூட ஸ்பெஷலிஸ்ட் போகக்கூடிய போக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அந்த கல்ச்சர் வந்துருச்சு. அது ஆரோக்கியமான விஷயம்னா ஆரோக்கியமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மருத்துவ கட்டமைப்பு இருக்கு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கு. முன்னால மாதிரி மாந்திரிகம் அதெல்லாம் போகாம மருத்துவத்தை போகணும். அதுவும் குறிப்பாக அந்த துறையில படித்த நிபுணர்கிட்ட போகணும். அது சிறந்த மருத்துவ கட்டமைப்புள்ள எல்லா மருத்துவ சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, எல்லா ஸ்கேன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்லாம் வந்துருச்சு. ஆக தலைவலி வந்தா கூட சிடி ஸ்கேன் பண்ணுங்கிற விழிப்புணர்வு கூட மக்கள்கிட்ட வந்திருக்கு. சிடி ஸ்கேன் எடுக்காம சிகிச்சை வழங்கினா அந்த டாக்டர் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நவீன அறிவியல் தொழில்நுட்பம்லாம் வந்துடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த வேலையின்மை பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா இருக்கு. தனியார் தொழில் செய்யறது சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், கன்சியூமர் ஆக்ட், இந்த மாதிரி ஏராளமான ஆக்ட் இருக்கிறப்ப நாங்கள் படித்து முடிக்கின்ற பொழுது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் படிச்சு முடிச்சுட்டு எங்கே வேணாலும் போய் தொழில் செய்யலாம். ஒரு சின்ன ஷெட் இருந்தா கூட போதும், அங்கே போய் உட்காந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு கிளினிக் வச்சுட்டு நடத்தலாம். அப்ப எந்த விதமான தடைகளும் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. 40க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்கு. நீங்க வந்து ஃபயர் சர்வீஸ்ல அனுமதி வாங்கிட்டீங்களா, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிட்டீங்களா, அதே போல நார்காட்டிக் இதுல இருந்து அனுமதி வாங்கிட்டீங்களா, அதே பிறகு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி எம்டிபி ஆக்ட்ல பதிவு பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏராளமான சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களுடைய இதெல்லாம் விதியெல்லாம் பூர்த்தி செஞ்சால்தான் தனியா கிளினிக் ஆரம்பிக்க முடியும். அதே போல முறையாக படித்த செவிலியர் இருக்காங்களா, அது முறையான சம்பளம் கொடுக்குறீங்களா, இவ்வளவு வேலைகள் அதில் இருக்கு. அதில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு யாரும் சாதாரணமா கிளினிக் தொடங்க முடியாது என்ற நிலை இங்கே வந்து விட்டது. சரி, எல்லா வசதியும் செஞ்சுட்டு கிளினிக்கை துவங்கினாக்க போட்டி கடுமையா இருக்கு. இன்னைக்கு கார்பரேட் மருத்துவமனையில பல இடங்கள்ல இன்னைக்கு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல் உருவாக்குறாங்க. சின்ன சின்ன ஊர்ல கூட கார்பரேட் மருத்துவர்கள் பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சின்ன சின்ன மருத்துவமனைகள், சின்ன சின்ன கிளினிக்குகள் கார்பரேட் மருத்துவமனைகளும் போட்டி போட முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகரிலேயே கார்பரேட் மருத்துவமனைகளுக்கிடையே கடுமையான போட்டி இருக்கு. பல மருத்துவமனை நஷ்டத்தில் இயங்குது, பல மருத்துவமனைகள் கைமாறுது, பல மருத்துவமனைகள் மூடப்படுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல வெளியிலே வந்து தனியார் தொழில் செஞ்சு சின்ன கிளினிக் வச்சுலாம் பிழைக்கின்ற நிலைமை இன்னைக்கு இல்லை. எனவே அரசு பணியை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, தனியா போய் தொழில் செஞ்சு கொள்ளடிக்கிறாங்கிற வாதம்லாம் மேம்போக்கான வாதம், உண்மையை அறியாமல் செய்யக்கூடிய வாதம். அதே போல இன்றைக்கு சராசரியாக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிப்பு முடித்த ஒரு டாக்டருடைய சராசரி மாத வருமானம் என்பது 50,000 ரூபாயிலிருந்து 1,50,000 தான். அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அவங்களுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, இதையெல்லாம் அவங்களுடைய சாதி, பாரம்பரியம், பரம்பரையா மருத்துவ தொழில டாக்டரா இருக்கிறாங்களா என்பதையெல்லாம் பொறுத்து தான் அது. அப்ப சராசரி வருமானம் என்பது வெறும் 50,000 1,50,000 ரூபாய் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள டாக்டருடைய சராசரி மாத வருமானங்கிறதை மறந்துவிடக்கூடாது. இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் டாக்டர் வேலை செய்யறாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு டாக்டருடைய சராசரி ஆயுட்காலம் குறைந்து விட்டது. இப்ப சாதாரணமா தமிழ்நாட்டில் ஒரு சராசரியா தமிழ்நாட்டுடைய ஒரு குடிமகன், அதாவது சிட்டிசன், அவங்களுடைய சராசரி ஆயுள் காலம் என்பது ஏறத்தாழ 74 வயது. அவங்களுடைய ஆயுள் காலம் 74 வயது. ஆனா அதே சமயத்துல மருத்துவருடைய ஆயுள் காலம் என்பது 59 வயசு தான். மருத்துவரால் சிகிச்சை வழங்கப்படுகின்ற நோயாளி 74 வயசு வரை வாழ்றாரு. ஆனா டாக்டர் 59 வயசுல பொட்டுன்னு போயிடுறாரு. அப்ப பல இடங்களை பாக்குறோம், ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு, சிறு வயதிலே டாக்டர் இறந்து போயிட்டாங்க, அடிக்கடி செய்தியில் பாக்குறோம். அப்ப அவ்வளவு கடுமையான ஸ்ட்ரெஸ் கிடையில டாக்டர்கள் பணியாற்றுகிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில கடுமையான பணிச்சுமையோட, கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸோட பணியாற்றுகிற 2 டிபார்ட்மெண்ட் தான். ஒன்று மருத்துவர்கள், இன்னொன்று பைலட். மருத்துவர்கள் கடுமையான பணிச்சுமையோட வேலை செய்யறது இன்னைக்கு ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கடுமையான பணிச்சூழல வேலை செய்யறாங்க. எனவே அரசு மருத்துவ கட்டமைப்பு உள்ளே கடுமையான பணிச்சூழல் இருக்கு, மோசமான ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கு, மிக மோசமான நிலைமையில் இருக்கு. அதை பற்றி இந்த அரசு கவலைப்படவில்லை. எனவே இன்றைக்கு 10 ஆண்டுகள் முன்னால வந்த நோயாளியை விட அரசு மருத்துவர் ஏராளமான நோயாளிகள் வருகிறார்கள். வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி புதிய டாக்டரை பணி நியமனம் செய்யவில்லை. அதுக்காக கடந்த ஆட்சி காலத்தில் போராட்டம், அதிமுக ஆட்சி காலத்தில் போராட்டம் பண்ணாங்க. 120 டாக்டர்ல பணி மாறுதல் செஞ்சாங்க. திமுக ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுக சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாக்டர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம், அவர்களுக்கு நாங்கள் வந்து ஊதிய உயர்வை வழங்குவோம், காலமுறை பதவி உயர்வு வழங்குவோம், அதே போலவே ஊதிய உயர்வு வழங்குவோம், நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப புதிய மருத்துவ பணியிடங்களை உருவாக்கி மருத்துவரை நிரந்தரிப்பை பணி நியமனம் செய்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா திமுக செய்யவில்லை. அதை எடுத்து மருத்துவர் போராடினாங்க. சரி, அதிமுக அரசாங்கம் 128 பேரை பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் பண்ணாங்க.
டிஎம்கே வந்த பிறகு அதற்காக போராடிய 6 நாட்கள் சாகுவரை உண்ணாவிரதம் அதிமுக பீரியட்ல மேற்கொண்டு அனுமதிக்கப்பட்ட டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர் தொடர்ந்து போராடினார். அவருக்கு திமுக அரசு என்ன பண்ணுச்சு? பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. திமுக அரசு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போட்டதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பணியை விட்டு உங்களை ஏன் நீக்க கூடாது என்று சொல்லி 17B மெமோ கொடுத்திருக்கிறாங்க. மோசமான நிலைமை. எனவே எந்த ஒரு சிறிய கோரிக்கை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்களில் படித்தவர்கள், தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்களை வேலை செய்ய என்று சொல்லக்கூடிய குரல் எழுப்பக்கூடியவர்கள் ஏன் இந்த அரசு மருத்துவ நியாயமான கோரிக்கையை நீங்க வந்து செயல்படுத்தவில்லை? ஏன் போராடவில்லை? உங்க கோரிக்கை ரொம்ப நியாயம்தான். அரசு மருத்துவமனையில் மக்கள் வரி பணத்தில் படித்த மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் சேவை செய்ய வேண்டும், நியாயமான கோரிக்கை. நாங்க தயாரா இருக்கோம். தமிழ்நாட்டில் 50,000 மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக அரசு மருத்துவர்கள் படித்தவர்கள் அரசு மருத்துவமனை தான் வேலை செய்யணும். எனவே அவர் அனைவருக்கும் இந்த 50,000 பேருக்கு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசு மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டும், அவர் மக்களுடைய வரிப்பணத்தில் படித்து சொல்லி குரல் கொடுக்க தயாரா? நான் கேட்க விரும்புகின்றேன். அதே போலவே அரசு மருத்துவமனையில் படித்த செவிலியர்கள் அவர்கள் அரசு மருத்துவர்கள் மட்டும்தான் பணியாற்ற வேண்டும். எனவே தனியார் மருத்துவர்கள் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எல்லோரும் அரசு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் சொல்லி அவர்களுக்கு பணி வாங்கி கொடுக்க தயாரா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் 10,000 செவிலியர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்த செவிலியர்கள் தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் வெறும் 18,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்யறாங்க. அவர்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் குரல் கொடுக்க தயாரா? அதே போல அரசு மருத்துவர்கள் படித்த இதர பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் அனைவருமே அரசு மருத்துவர்கள் தான் பணியாற்ற வேண்டும், நிரந்தர அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் சொல்லி குரல் கொடுக்க தயாரா? அதே போல பல் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு டென்டல் மெடிக்கல் காலேஜ் தான் சென்னை கோட்டை எதிர்த்தாப்புல இருக்கு. அந்த பல் மருத்துவர்கள் படித்த அனைவருக்கும் அரசு மருத்துவமனையில் மட்டுமே பணியாற்ற வேண்டும், எல்லோருக்கும் வேலை கொடுக்கணும்னு சொல்ல தயாரா? இப்ப அந்த மருத்துவர்கள் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட பல் மருத்துவர்கள் தற்காலிக வேலை செய்யறாங்க. ஊதியம் 40,000 தான். இதெல்லாம் இயற்கைகளுக்கு தெரியாதா? அப்ப அவர்கள் பணி செய்யணும். ரத்தம் கொதிக்கவில்லை, ஏன் கொதிக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப ஏதோ இழிச்சவன் 4 பேர் பணியை விட்டு போயிட்டாங்க, என்ன காரணம் பார்க்காம அவன்லாம் கிரிமினலு, சமூக விரோதி, அவனுடைய பாஸ்போர்ட்ல முடக்கணும், அவனுடைய போட்டோ எடுத்து போடணும், அவனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணணும், தனியாகவும் தொழில் செய்யக்கூடாதுனாக்க இது அராஜக போக்கு இல்லையாது? அப்ப என்ன யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்க? இந்த அரசாங்கம் அரசு மருத்துவமனை கொத்தடிமை போல் நடத்துது. கொத்தடிமை போல் நடத்துறது வேலையை விட்டு போக கூடாது. கொத்தடிமை போல அரசு மருத்துவமனையிலே வேலை செய்ய, சாகர வரை 60 வயசுல வேலை செய்ய, ஓய்வு வரை வேலை செய்ய, டிரான்ஸ்ஃபர் கேட்காத, எதையும் கேட்காத என்று சொல்லி கொத்தடிமை போல கேன்சர் வந்தாலும் பரவாயில்ல, எந்த நோயாலும் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அடிமை போல 60 வயசு வரையும் வேலை செய்தே தீர சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறது. அதற்கு சாதகமாக தமிழ்நாடு அரசு கைக்குலியா செயல்படுகிறார்கள் என்பதை கேள்வி. அப்ப இது யாருக்கு சாதகமானது? தொழிலாளி விரோத போக்கு, அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்கு. இது அப்பட்டமாக முதலாளித்துவ அரசு சாதகமான போக்கு, உழைப்பு சூழலுக்கு சாதகமான போக்கு, கொத்தடிமை முறைக்கு சாதகமான போக்கு. எனவே இந்த அறம் யாருக்கான அறம்? இது ஒர்க்கிங் கிளாஸ் அறமாகுது, தொழிலாளி வர்க்க அறமாகுது. எனவே தொழிலாளி வர்க்க அறம் அல்ல, முதலாளி வர்க்கத்துடைய அறம். முதலாளி வர்க்கத்துக்கு சாதகமாக செயல்படுறாங்க, முதலாளி வர்க்க அரசுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. டாக்டர்களை செவிலியர்களை இன்றைக்கு உழைப்பு சூழலுக்கு ஆளாக்குகின்ற அவர்களுக்கு சாதகமாக சில அமைப்புகள் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக டாக்டர்களை செவிலியர்களை கொத்தடிமை போல் நடத்தக்கூடாது. மத்திய அரசு போல ஒன்றிய அரசு போல அவர்களுக்கு பிஆர்எஸ் வழங்க வேண்டும், ஊதியத்தை உயர்த்த வேண்டும். அதே போலவே அவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவருடைய ஓய்வு பெறும் வயதை 58 குறைக்க வேண்டும். ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தியது தவறு. மேலும் ஓய்வு பெறும் வயதை அதிகப்படுத்தக்கூடாது என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஆனா அதே சமயத்துல சில மருத்துவர்கள் தனியா தொழில் செய்யறாங்க, நல்ல வருவாய் வருதுன்னு அரசு பணிக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடறாங்க. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அவர்கள் அரசு ஏற்கனவே ரூல்ஸ் இருக்கு, ஏற்கனவே விதிமுறை இருக்கு, ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே போலவே இன்றைக்கு சாதாரண குடும்பத்திலிருந்து ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்துட்டு இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வந்துவிட்டு அவர்கள் ஸ்காலர்ஷிப்பை படித்துவிட்டு அரசு பணிக்கு வர வேண்டும் என்று அரசு பணிக்கு வந்த பிறகு
இங்க இருக்கக்கூடிய சூழல் காரணமாக தவிர்க்க முடியாமல் கொடுமையின் காரணமாக அரசு பணி விட்டு செல்கின்ற அந்த ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மருத்துவர்களால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாண்ட் அடிப்படையில 20 லட்சம் 40 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட முடியவில்லை. 40 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட முடியாத அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மருத்துவர்களை சமூக குற்றவாளிகளாக சில அமைப்புகள் சித்தரிக்கின்றன. ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு பல மருத்துவர்கள் செல்வ குடும்பங்களில் வந்துவிட்டு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்துவிட்டு அவள் பெரிய நர்சிங் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க, அவள் அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க, நல்ல பயிற்சி பெறுவாங்க. அது பிறகு அரசு மருத்துவர்களுக்கான கோட்டாயம் படித்து விட்டு அவர்கள் உடனடியாக 40 லட்சத்தை பணத்தை கட்டிட்டு வேலையை விட்டு போய்விடான்னு சொன்னால் அதை இந்த அரசு அங்கீகரிக்கிறது. அவர் சமூக குற்றவாளிகள் இந்த அமைப்புகள் கண்ணில் தெரியவில்லை. ஆனா அதே சமயத்துல தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியின மக்கள், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணிக்கு வந்து சிரமப்பட்டு படித்து முதுநிலை மருத்துவம் படித்து இங்க இருக்கக்கூடிய கொடுமையின் காரணமாக அரசு பணியில் இருக்கக்கூடிய அந்த துயரங்களின் காரணமாக அவள் பணியை விட்டு சென்று வெளியே சென்று சம்பாதித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த 40 லட்சம் கட்டலாம் என்று நினைக்கின்ற பொழுது அவர்களை சமூக விரோதிகளாக, குற்றவாளிகளாக, கிரிமினலாக கருதி நடத்தினால் அது வட்டி போட்டு 1 கோடி ரூபாய் கட்ட சொன்னாக்க அது சமூக நீதிக்கு எதிரானது. அது அல்ல சாதியா இருக்கு. யாருக்கான அறம் அது? அப்ப இப்படிப்பட்ட கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது. இது அறம் அல்ல, இது மோசமான ஒரு தொழிலாளி விரோத போக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மருத்துவர்களுக்கு எதிரான போக்கு என்பதை நாங்கள் வன்மையாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு 20,000 பேர்ல 1400 டாக்டர் தான் அந்த மாதிரி பல ஆண்டுகளா போயிருக்காங்க. இன்றைக்கும் பல சிரமங்களோட 20,000 டாக்டர் வேலை செய்யறாங்க. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், அந்த கொடுமை. கார்பரேட் மருத்துவமனையில ஏற்கனவே வந்து மருத்துவர்கள் அதிக ஊதியம் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன, ஏராளமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்ச டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, ஏராளமான MDMS முடிச்ச டாக்டர் வந்துட்டாங்க, ஏராளமா போட்டி இருக்கு. போட்டி இருக்கனால என்ன பண்றாங்க, தனியார் மருத்துவ ஊதியத்தை குறைக்கிறாங்க. அப்ப ஏராளமான கியூல நிக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஊதியத்தை குறைக்கிறாங்க. அந்த குறைந்த ஊதியத்துக்கு போனாக்க வேற ஒருத்தர் வேலை கொடுத்துறாங்க. அப்ப ஒரு MBBS டாக்டருடைய பணிக்கு இன்றைக்கு MCH DM படிச்ச டாக்டரே வேலைக்கு போக தயாரா இருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு. எனவே ஒரு சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதி என்று சொன்னால் பொருளாதார நீதி உறுதிப்படுத்த சமூக நீதி வெல்லாது. எனவே இடஒதுக்கீட்டுல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல படித்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்குவதில் சொன்னால் அவர்களை மிக மோசமான கூலி தொழிலாளை மாற்றிவிடு என்பது எனக்கு யதார்த்தமான நிலைமை. எனவே அந்த நிலைமை தான் இருக்கு. MDMS படிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சுட்டு வெறும் 1 லட்சம் ரூபாய் 75,000 ரூபாய்க்கு கார்பரேட் மருத்துவர்களை படிக்க வேலை செய்யறாங்க. இதை விட சமூக அநீதி என்ன இருக்க முடியும்? அந்த நிலை தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையின் காரணமாக தான் தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனை செட்டப்ல எவ்வளவு மோசமான சூழல் இருந்தாலும் கூட அந்த 20,000 மருத்துவர்கள் இன்றைக்கு வேலை செய்கிறார்கள். இந்த போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும். எனவே இந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க, இன்னைக்கு புதிய அரசு வந்திருக்கு, வாழ்த்துகிறோம். ஆனா நிலைமையில புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க, ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நினைக்க வட மாநிலங்கள்ல பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அரசு மருத்துவமனைகளை தனியார் கொடுக்கக்கூடிய போக்கு வந்திருக்கிறது. ரன்னிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ங்கிற பேர்ல பல இடங்கள்ல ஆரம்ப சுகாதாரங்கள்ல தனியார் கொடுத்து விட்டாங்க. அப்ப சில அமைப்புகள் அந்த எடுத்து அதை நடத்துகின்றன. அதே போல மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து PPP மாடல்ல மெடிக்கல் காலேஜ் நடத்த சொல்லி கிட்டத்தட்ட 86 மருத்துவர்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் துவங்கப்பட்டது. அந்த நிறுவனங்கள் இந்த கார்பரேட்ல போய்விட்டன பல மாநிலங்கள்ல. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டில் எங்களுடைய சங்கம் போராட்டத்தின் காரணமாக பல அரசு மருத்துவர்கள் தனியாருக்கு போகின்ற நிலைமையை தடுத்து நிறுத்தினோம். சென்ற ஆட்சி காலத்துல கீழ்பாக் மனநல மருத்துவரை தனியார் கொடுக்க திமுக அரசு நினைத்தது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அதே போலவே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கேன்சர் இன்ஸ்டிடியூட் அந்த மருத்துவமனையை தனியாருக்கு கொடுப்பதற்கு திமுக அரசு முயற்சி செய்தது. அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அப்ப இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் வட மாநிலங்கள் போல, குஜராத் போல, உத்தரப்பிரதேஷ் போல பல மாநிலங்களை போல அரசு மருத்துவமனையை தனியார் கொடுக்கக்கூடிய போக்கு வந்திருக்கிறது. அவ்வாறு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போறோம், அதன் மூலமா பொதுமக்கள் டொனேஷனோட அரசு மருத்துவம் நடத்த போறோம் என்று சொல்லியிருப்பதை, அறிவித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்க கூடாது, பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும். எனவே ஏற்கனவே பொது சுகாதாரத்துறை இன்றைக்கு வலுவிழக்க செய்யப்படுகிறது.
அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நோயாளிகள் நலச்சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மருத்துவர்கள், செவிலியர் உட்பட அனைவரையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க. வெறும் 20,000 25,000 சம்பளம். அப்ப இந்த ஒப்பந்த அடிப்படையில் ஹெல்த் சொசைட்டியில் போடுறப்ப அதெல்லாம் தனியார் மயமாக்கல் சாதகமான நிலைமை உருவாக்குறாங்க. எனவேதான் கலைஞர் ஆட்சி காலத்துல நாங்கள் இது போன்று பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி துவங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அதை துவங்க கூடாது, இது தனியார் மயமாக்கின்ற முயற்சி என்று சொன்னோம். அதுவே தனியார் மயமாக்கின்ற முயற்சி. ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது, நாங்கள் முற்போக்கான அரசாங்கம், நாங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தீங்க, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனா என்ன செய்யறீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களை வலுப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். ஆனா அதற்கு பதிலாக இந்த அரசு ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகளை தனியாருக்கு கொடுக்க இந்த அரசு முயல்கிறது. இது ஏற்புடையது அல்ல, தமிழக மக்களுக்கு எதிரானது. அறத்தை பத்தி பேசுகிறவங்க, அரசு மருத்துவமனை மருத்துவக்கல்வி படித்தவர்கள் அரசு மருத்துவமனை பணியாற்ற வேண்டும் சொல்லி அரசு மருத்துவர்களுக்கு டிடி போதனை வழங்கக்கூடிய அமைப்புகள் அரசு மருத்துவமனை தனியாருக்கு போக போகுது. எங்கே படிச்ச உங்க குரல், எங்கே படிச்ச உங்க சமூக நீதி, எங்கே படிச்ச உங்க போராட்ட குணம்? நான் கேட்க விரும்புகின்றேன். அரசு மருத்துவமனை தனியாருக்கு போது அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஆனா எவனாச்சும் இழிச்சாவாயம் கிடைச்சா, ஈஸி டார்கெட் கிடைச்சா அவங்களை டார்கெட் பண்றாங்க, உங்களை சமூக விரோதில மாத்துறாங்க. இத்தகைய போக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசு மருத்துவமனைகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சுகாதார ஃபவுண்டேஷன், சுகாதார ஹெல்த் ஃபவுண்டேஷன் என்பதை துவங்கக்கூடாது என்ற டிவிகே அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு துவங்கினால் தமிழ்நாட்டில் கடுமையான போராட்டங்களை எங்களுடைய சங்கம் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்போடு சேர்ந்து நடத்துவோம். அப்படிப்பட்ட முயற்சியை தடுத்து நிறுத்துவோம் என்பதை தெரிவித்து கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளை தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு, அரசு மருத்துவர்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். நீட் நுழைவுத் தேர்வு என்பது மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு நீட் நுழைவுத் தேர்விலிருந்து இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு விலக்கு பெற ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல தமிழ்நாட்டில் நகர்ப்புற அரசு நலவாழ்வு மையங்களில் ஏறத்தாழ 705 மருத்துவர்கள் தற்காலிக அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்கிறார்கள். தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் வெல்னஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ்ல 705 டாக்டர்ஸ் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமா வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு ஊதியம் மிக மிக குறைவு. அவர்களுக்கு ஊதியம் 60,000 ரூபாய் தான். ஊதிய உயர்வே இல்லை. மற்றவர்களுக்கு 30% கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாடு அந்த டாக்டர்களுக்கு வெறும் 10% மட்டும் தான் கடந்த ஆட்சி காலத்தில் ஊதிய உயர்வு வழங்கப்படுச்சு. ஏன் டாக்டர் மட்டும் இழிச்சவாங்கன்னா, எல்லாத்துக்கும் 30% ஊதிய உயர்வு, டாக்டர் மட்டும் 10% ஊதிய உயர்வுனா என்ன போக்குது? கேட்டா என்ன சொன்னாங்க, போய் நாங்க கேட்டதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே அதிகமா கொடுக்குறோம். எவ்வளவு? 60,000 அதிகமா டாக்டருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு அதிகமா கொடுக்குறோம், அதனால 10% போதுமா அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா மற்றவங்களாம் 30% கொடுப்பாங்களாம். ஏன்னா அப்படிப்பட்ட போக்கு நிலவுகிறது. அது மட்டும் இல்ல, கடுமையான உழைப்பு சூழ்நிலை உள்ளாராங்க. இந்த அறத்தை பத்தி பேசுற அமைப்பு அதை பத்தி கேட்கறதே கிடையாது. 60,000 சம்பளம் நியமிக்க நியாயமா அப்படி கேட்கணும்ல. அதே போல ஸ்பிளிட் டியூட்டி. அது என்ன ஸ்பிளிட் டியூட்டி? காலைல 4 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணிக்கு போயிட்டு 12 மணி நேரம் வேலை செய்யணும். அதே போல மாலையில 4ல இருந்து 8 மணி நேரம் வேலை செய்யணும். அப்ப ஒரு நாள் ஒர்க்கிங் டைம் என்ன பண்றாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. காலைல 4 மணி நேரம், மாலை 4 மணி நேரம். அப்ப டியூட்டி போன இடையில 4 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவான்? அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்றது? அப்ப வீட்லயே கிளம்பி போன பிறகு அந்த மருத்துவமனையில் உட்கார்ந்துக்கணும். அப்ப அது எந்த டியூட்டி கணக்கு அது? அப்ப இந்த ஸ்பிளிட் டியூட்டிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 10 மணி நேரம் டியூட்டி வாங்குறாங்க, 12 மணி நேரம் டியூட்டி வாங்குறாங்க. அப்ப 12 மணி நேரம் டியூட்டி 60,000 சம்பளம். ஆனா கணக்குல 8 மணி நேரம் டியூட்டின்னு காமிக்கிறதுக்காக ஸ்பிளிட் டியூட்டி முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது மோசமான முறை. இது சமூக நீதியை பத்தி பேசின தமிழ்நாடு அரசுல இப்படிப்பட்ட சுரண்டல் இருக்கு. அப்ப காலைல 4 மணி நேரம் வேலை செய்ய, மத்தியானம் சாப்பிட்டுக்க, மருத்துவமனை இருந்துக்க, திரும்ப 4 மணி நேரம் இருக்கு. அப்புறம் இடையில எதுவும் வேலை சொன்னா கலெக்டர் கூப்பிட்டா, இல்ல வேற ஏதாச்சும் மீட்டிங், கார்பரேஷன் மேயர் கூப்பிட்டா மீட்டிங் போய்க்க. எப்ப? அந்த 12 மணி நேரம் 4 மணி வரையும். அப்ப டியூட்டி டைம் இல்லையா அது? நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது? ஒரு தொழிலாளி வீட்டிலிருந்து பணியிடத்துக்கு கிளம்பிவிட்டால் அந்த பணிக்கான டிராவல் டைமே ஒர்க்கிங் டைம் தான். ஆனா இவர் டியூட்டி கிளம்பி போயிடுறாரு. அங்கே போய் காலைல 4 மணி நேரம் வேலை செய்யறாரு, மாலை 4 மணி நேரம் வேலை செய்யறாரு, இடைப்பட்ட 4 மணி நேரம் டியூட்டியில வராது. அப்ப இந்த ஸ்பிளிட் டியூட்டிங்கிற மோசமான முறையை தமிழ்நாடு அரசு கையாளுகிறது. இந்த ஸ்பிளிட் டியூட்டி முறை
கைவிட வேண்டும். தொடர்ச்சியாக 8 மணி நேர வேலை என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பெரும்பாலும் இந்த மாநகராட்சியில அவங்க அதிகமாக வேலை செய்யறாங்க. எனவே மாநகராட்சியில பல இதுல 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய மையங்கள் இருக்கு. அதுக்கு 3 ஷிஃப்ட் டாக்டர்ஸ் போடணும். ஒவ்வொருவருக்கும் 8 மணி நேரம் வேலை கொடுக்கணும். அப்ப மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய அந்த அர்பன் ஹெல்த் சென்டர் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் எங்கெல்லாம் 24 மணி நேரமும் சேவை வழங்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல ஷிஃப்ட் டியூட்டி தான் போடணும். 8 மணி நேரம் மட்டும்தான் டாக்டர் வேலை வழங்க வேண்டும். எனவே 3 ஷிஃப்ட்ல வேலை வழங்க வேண்டும். 3 ஷிஃப்ட்ல வேலை வழங்கணும்னாக்க கால் டியூட்டிலையும் இருக்கணும்னு சொன்னாக்க என்ன செய்யணும்னாக்க ஒரு மையத்துக்கு 6 மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும். ஒரு பக்கம் மருத்துவ வேலை இல்லாம இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து போதிய அளவுக்கு நீங்க நியமிக்கல. என்ன காரணம்? சிக்கன நடவடிக்கை. அப்ப அதிகமான பேர் நியமிக்க கூடாது, அதிகமாக ஊதியம் போயிடக்கூடாது. எனவே 2 டாக்டரை போட்டுக்க, அவங்களை ஸ்பிளிட் டியூட்டி கூட, அவங்கள வேலை வாங்கு. அதே மாதிரி கால் டியூட்டி முறை பல மருத்துவர்களும் இருக்கு. போதிய அளவு நியூரோ சர்ஜனை போடுறதில்ல, 2 பேரை போட்டுக்குவாங்க டிபார்ட்மெண்ட்ல. அவங்க வெளியிலே போக முடியாது. அவங்க வீட்டுல விடுப்புல இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு பேஷண்ட் தலையில அடிபட்டு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் அடிபட்டு ஹெட் இன்ஜுரியோட வந்தா அவர் டியூட்டி இருக்காது, அவர் ஓய்வுல இருப்பாரு. ஆனா அவருக்கு உடனே கால் பண்ணி நோயாளி வந்திருக்கு வந்து பாருன்னு சொல்லுவாங்க. இது ஒர்க்கிங் டியூட்டியா இல்லையா, ஒர்க்கிங் வரா இல்லையா, இதெல்லாம் கணக்குல வராது. அதே மாதிரி பிரைமரி ஹெல்த்ல 2 டாக்டர் 3 டாக்டர் போட்டு டெலிவரிக்காக பேஷண்ட் வந்தா உடனே கால் டியூட்டி. பிரைமரி பாம்பு அடிச்சா கால் டியூட்டி. ஆனா டாக்டர் வந்து வெளியூர் போனா சொல்லிட்டு தான் போகணும். எப்ப? அவருக்குள்ள ஓய்வு நேரத்துல கூட, அவருக்குள்ள லீவு நாள்ல கூட. அப்ப லீவு நாள்ல கூட நீ வீட்டுல தான் இருக்கணும். நான் கூப்பிட்டா வரணும்னு சொன்னாங்க. இது என்ன அநியாயம்? அது அவ இப்படிப்பட்ட முறை தான், குடும்பம் தான் தமிழ்நாடு நடக்குது. எனவேதான் கால் டியூட்டி முறையை ஒழிக்கணும்னு சொல்றோம். போதிய மருத்துவ நியமிக்கணும்னு சொல்றோம். ஏராளமான மருத்துவர் படித்துட்டு வேலை இல்லாம இருக்காங்க. ஒரு பக்கம் குறைந்த மருத்துவ நியமித்துக் கொண்டு அவளை கடுமையான உழைப்பு சூழல் உள்ளாக்குறீங்க. அவளுக்கு 8 மணி நேரம் டியூட்டி இல்லை, இன்னொரு வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிட்டீங்க. எனவே அத்தகைய முடிவுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிட்டத்தட்ட 3000 பல் மருத்துவர்கள் இன்றைக்கு தற்காலிக அடிப்படையில் 25 நாட்களில் பணி செய்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் மருத்துவ கல்லூரிகளில் பயிற்சி மருத்துவர்களுக்கு கட்டணம் வசூல் பண்ணிடுது. தேசிய மருத்துவமனை தெளிவாக சொல்லியிருக்கிறது, உத்தரவு போட்டிருக்கு. ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல பயிற்சி மருத்துவர்களுக்கு எந்த மருத்துவர்களும் கட்டணம் வசூல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எனவே 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஆனா தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக NMC விதிமுறைகளுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் ஹவுஸ் சர்ஜன் பீரியடுக்கு 4.5 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூல் பண்றாங்க. ஒவ்வொரு ஆண்டு 400 கோடி ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒவ்வொரு ஆண்டு தனியார் மருத்துவர்களும் சட்டவிரோதமாக ஹவுஸ் சர்ஜனுக்கான ஃபீஸ் சொல்லிட்டு 400 கோடி ரூபாய் வசூல் பண்றாங்க. இதை தடுத்து நிறுத்த ஏன் தமிழ் அரசு தைரியம் இல்லை? ஏன் துணிச்சல் இல்லை? ஏன் கடந்த காலத்துல செய்யல? எங்களுக்கு புரியும். கடந்த காலத்துல ஏன் செய்யலைனாக்க தனியார் மருத்துவர்களை நடத்தக்கூடிய அந்த அமைப்புலாம் அரசியல்வாதிகள், தனியார் மருத்துவர்களை நடத்தக்கூடிய நிர்வாகங்கள்லாம் அரசியல்வாதிகளா இருந்தாங்க. எனவே வசூல் பண்ணல. இன்றைக்கு ஏன் அந்த போக்கு வருது? அப்ப இந்த அரசாட்சி மாத்திரமா இல்லையா? எனவே தனியார் மருத்துவர்களில் உள்ளவர்கள் MLA இருந்தாலும் சரி, அவங்க MP-யா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசு கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் தனியார் மருத்துவர்களை நடத்தினால் அவருடைய கல்லூரிகளில் அவர்கள் பயிற்சி மருத்துவர்களிடம் 4.5 லட்சம் ரூபாய் பணமோ எந்த கட்டணமும் வசூல் செய்யக்கூடாது. அதற்கு மாறாக தேசிய மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தனியார் மருத்துவர்களை பணியாற்றக்கூடிய ஹவுஸ் சர்ஜனுக்கும் ஸ்டைஃபன் கொடுக்கணும், பயிற்சிக்கால ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் தனியார் மருத்துவர்களில் பணியாற்றக்கூடிய பயிற்சி மருத்துவர்களுக்கு ஸ்டைஃபனும் கிடையாது, கட்டணம் வசூல் செய்கிற போக்கு இருக்குனாக்க இதை விட கொடுமை, கட்டண கொள்ளை வேற எதுவுமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் அரசு கட்சிகளா நீட்டை பத்தி தான் பேசுறாங்க ஒழிய இந்த கட்டண கொள்ளையை பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. எனவே நீட்டை பற்றி பேசும் மட்டும் போதாது, இந்த கட்டண கொள்கையை பற்றியும் பேச வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி என்பது, பல் மருத்துவக் கல்லூரி என்பது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்துல அதை அரசுடைமை ஆக்கினாங்க. அதற்காக எங்களுடைய சங்கம் போராடியது, அதை நாங்கள் வரவேற்றோம். ஆனா இன்றைக்கு அது அரசு மருத்துவக் கல்லூரியில மாறிய பிறகு கூட அங்கே படித்த மருத்துவ மாணவர்களுக்கு ஃபீஸை குறைக்கல. அதே போலவே IRT பெருந்துறைய டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் மெடிக்கல் காலேஜ் அதை அரசாங்கம் உண்மையாக எடுத்த பிறகு நாங்கள் போராடி அங்கே கட்டணம் 25,000 ரூபாய் குறைக்கப்பட்டது. MBBSக்கு ஒரு ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டணம் என்பதனை நாங்கள் போராடி 25,000 ரூபாய் குறைத்தோம்.
எனவே உடனடியாக நடைமுறைக்கு வந்துருச்சு ஓராண்டிலே. ஆனா ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி சிதம்பரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மாறிய பிறகும், அந்த பல் மருத்துவக் கல்லூரி அரசு பல் மருத்துவக் கல்லூரி மாறிய பிறகு கூட அங்கே படித்த மாணவர்களுக்கு கட்டணத்தை குறைக்கவில்லை. 4,5 லட்சம் ரூபாய் அளவுக்கு கட்டணம் வசூல் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா தனியார் மருத்துவக் கல்லூரிகளை விட கூடுதலாக அரசுமயமாக்கப்பட்ட ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில கட்டணம் வட்டி என்று சொல்லி கொள்ளையடிக்கப்பட்டது. அதை எதிர்த்து பல கட்டங்களாக போராடிய பொழுது அன்றைக்கு, அதாவது எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு இருந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதே போலவே அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியன் அவர்களெல்லாம் கட்டணம் குறைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் நிறைவேற்றவில்லை. ஆனால் அந்த மாணவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். ஆனா அப்படிப்பட்ட மாணவர்கள் படிப்பை முடிச்சுட்டாங்க. ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள். இது அரசாங்கமே ஏற்று நடத்திவிட்டது. இது அரசு மருத்துவக் கல்லூரி. எனவே தமிழ்நாட்டில் உள்ள இதர மருத்துவக் கல்லூரி போல அங்கும் கட்டணம் வெறும் 13,500 ரூபாயா தான் இருக்கும். MBBS உங்களுக்கு எல்லாம் தெரியும், அரசு மருத்துவர்கள் 13,500 ரூபாய் தான் கட்டணம். அதே போலவே ராஜா மருத்துவக் கல்லூரியிலும் இருக்கும், குறைத்து விடுவார்கள் என்று நினைத்து அவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்து விட்டார்கள். மருத்துவ படிப்பில் சேர்ந்து விட்ட பிறகு அவர்களுக்கான கட்டணம் குறைக்கப்படவில்லை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளை விட அதிகமான கட்டணம் வட்டி என்ற பெயரிலும் அவர்கள்ட்ட கொள்ளையடிக்கப்பட்டது. அதை பல பேரால கட்ட முடியவில்லை. ஏன்னு சொன்னால் பல பேர் ஏழைகள், கூலி தொழிலாளிகளுடைய குழந்தை கூட இங்க படிச்சது, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இந்த கட்டணங்களை நீங்கள் ரத்து செய்ய சொல்லி அவங்க வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. படிப்பை முடித்த பிறகும் அவர்களுக்கு அசல் சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை. பலரால MBBS பதிவு செய்ய முடியவில்லை, படிப்பை முடிச்சுன்னு பதிவு செய்ய முடியவில்லை, படிப்பை முடிச்சுன்னு PG போக முடியவில்லை. மிக மோசமான கொடுமை. ஏன்னு சொன்னால் ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம், அசல் சான்றிதழ்லாம் கல்லூரி நிர்வாகத்திட்ட இருக்கு. எனவே உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை சொல்லியிருக்கின்றது. இறுதி தீர்ப்பு வருகின்ற வரை அது எது வேணாலும் வரட்டும், அதை பத்தி இல்லை. ஆனால் இடைக்காலமாக அந்த மாணவனுடைய படிப்பு, எதிர்கால வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது. எனவே அவர்களுடைய அசல் சான்றிதழ்களை, ஒரிஜினல் சான்றிதழ்களை உடனடியாக மாணவர்களும் ஒப்படைக்க வேண்டும் சொல்லி உச்ச நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது, உத்தரவு போட்டிருக்கிறது. அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரசு அந்த அரசுகள் கட்டணங்களை குறைக்கவில்லை. இந்த அரசு ஒரு மாற்று அரசா வந்திருக்கு, நம்பிக்கையா வாக்கு போட்டிருக்காங்க. எனவே இந்த அரசாவது அந்த அரசுகள் செய்யல, திராவிட மாடலும் செய்யல, அதுக்கு முன்னால் உள்ளது செய்யல. எனவே இந்த அரசாச்சும் என்ன செய்யணும் நாங்க கேட்கிறோம்னாக்க, உடனடியாக இந்த கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும். அரசு இதர அரசு மருத்துவர்கள் என்ன கட்டணமோ அதே கட்டணத்தை நீங்க வாங்கி கொண்டு நீங்கள் மாணவர்களை முழுமையாக அதுல இருந்து விடுதலை செய்ய வேண்டும். கட்டணத்தை குறைக்கணும் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும். கட்டணங்களை நாங்கள் ரத்து செய்யறோம் என்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசு சொல்லி மாணவர்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை வழங்கிட வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்துல இடைக்கால உத்தரவாக வழங்கியிருக்கக்கூடிய அவர்களுக்கு உடனடியாக சொந்த பாண்டுல நீங்கள் சான்றிதழை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொடுத்துட சொல்ல, பாண்டு வாங்கிக்கங்க. இறுதி தீர்ப்புல ஒருவேளை கட்டணத்தை முழுமையா செலுத்தணும் சொல்றாங்க, கட்டணம் செலுத்துறோம் என்ற அடிப்படையில அவங்கள்ட்ட ஒரு பாண்டை, தனிப்பட்ட பாண்டை வாங்கிக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு அசல் சான்றிதழை வழங்க வேண்டும் சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. அந்த உத்தரவை உடனடியாக தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே அனைத்து முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர்களுக்குமான பாண்டை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே 2 ஆண்டுகளா இருந்தது. அது சில துறைகளை படித்த முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மட்டும் ஓராண்டாக குறைக்கப்பட்டிருக்கு. அதை வரவேற்கிறோம். ஆனா அதே சமயத்துல PG படிச்ச எல்லா முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கும் 2 ஆண்டு ஓராண்டா குறைக்கவில்லை. சில துறைகளுக்கு மட்டும் தான் ஓராண்டா குறைச்சிருக்காங்க. அதனால என்னன்னாக்க நாங்க என்ன கூறுறோம் சொன்னாக்க, இன்றைக்கு இந்த பாண்ட் என்பது இளம் மருத்துவ வேலை வாய்ப்பை அது பறிக்கிறது. பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 1,500 ஒட்டுமொத்தம் 1,500 மேற்பட்ட அந்த முதுநிலை மருத்துவர்கள் அரசு பணியில இருக்கிறாங்க தற்காலிகமா பாண்டுங்கிற பீரியட்ல. அப்ப இந்த பாண்டை ஒழித்து விட்டால் 1,500 இளம் மருத்துவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப எனக்கு பாண்டை ஒழிச்சிருங்க. பாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது, மெட்டர்னிட்டி லீவ் கூட கிடையாது பாண்ட்ல இருக்கிற பெண் மருத்துவர்களுக்கு. எனவே இளம் மருத்துவர்கள் அப்பதான் PG முடிக்கிறாங்க. பல பேர் திருமணம் ஆயிருக்கும், கர்ப்பிணி பெண்களா இருப்பாங்க. அவர்களுக்கு விடுப்புடன் கூடிய ஊதியத்துடன் கூடிய மெட்டர்னிட்டி விடுப்பு கூட கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட கொடுமையில இருக்கிறது. எனவே நாங்கள் உடனடியாக எல்லா விதமான பாண்டை ரத்து செய்ய வேண்டுகிறோம். அதே போலவே முதுநிலை மருத்துவ பிரிவு எந்த பிரிவில் படித்திருந்தாலும் கூட அனைவருக்கும் உடனடியாக 2 ஆண்டு பாண்ட் என்பதை ஓராண்டாக குறைக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு
தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு பாண்ட் என்பது அவசியம் இல்லை. அது தமிழ்நாட்டு மருத்துவருடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறது. எனவே முழுமையாக அதை ரத்து செய்யணும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.